நன்றியோடு ஆண்டவரை துதித்து உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க கொடுத்த கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த காணொலி வாயிலாக இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக அவருடைய ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவதாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை துவங்குவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. கடந்த 9 மாதங்கள் நீ கனிமணியை போல பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறேன். ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை ஆசீர்வதிக்கவும், இந்த புதிய நாட்டுடைய முதல் ஆராதனையை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கிற இடத்துல இல்லங்களிலே உங்களுடைய தெய்வீக பிரச்சனை நிரம்பி இருக்கட்டும். இந்த நேரத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய உணர்வோடு இந்த ஆராதனை பங்கெடுக்க கற்றுக்கிறதாலும் தொடக்கம் முதல் நிறைவேறி ஆவியாளர் தாமே மத்தியிலே இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் ஆராதனை ஆரம்பமாக ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாக 15வது பாமாலையை பாடுவோம். தென்னிந்திய திருச்சபை ஆராதனை முறைகளிலே 2வது ஆராதனை முறையை பின்பற்றுவோம். தென்னிந்திய திருச்சபை ஆராதனை முறைகளிலே 2வது ஆராதனை முறை. முதலாம் பக்கம், நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் ஒன்றுபடி நாளிலே கழிவோடு மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. 4ஆம் பக்கம், ஆண்டவரை உங்களுடைய திறந்தவரும் அப்பொழுது எங்கள் வாய்மொழி புகழை அறிவிக்கும். பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவின் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை முது வல்லமையான ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து குமார் ரட்சகராக தன்னுடைய உலகத்தில் அன்பு கொண்டு போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் மனிதனாக எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட நீதிக்காக திரும்பி போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாய் கடவுளை எல்லா உண்மை கொண்டும் எங்களை வழிநடத்தி கடவுளின் நன்மை நிலையத்தில் படுகிறவரை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய் கடவுளே, உமக்கே காலமும் எல்லா பொருளும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென்.
உமக்கு விரோதமாகவும் உம்முடைய பார்வையில் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உன்னுடைய கூலிக்காரர்களாக நீ வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனதில் நற்செய்திகளை நம்பிக்கை வையுங்கள். இது பலவீனங்களுக்காக பரதவினுடைய பிரதனாசன் நமக்கு அவர் எல்லாத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதனாசன் நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் உலகாற்படி மௌனமாக நம்மை நாம் சோதித்து அறிவோமாக. அன்றைய சமூகத்திலே நம்முடைய பாவக்குற்றங்களை எண்ணி நாம் அறிக்கை செய்வோம். இரண்டாவது பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கமை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ வழக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். மன்னிப்பு பெற்றுக் கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பின் பாவம் தினம் கட்டளையிட்டார். வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் பரிசுத்தாவின் கிருபையும் தேர்தலையும் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இப்பொழுது திருமறை பாடல்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. 2 ராஜாக்கள் அதிகாரம் 20 வசனங்கள் 1 முதல் 6 வரை. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தார். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் கிடைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுகப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனத்துவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்வேன் என்பதை நினைத்தரும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி குற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேறுபாடு வாசித்தாயிற்று. கடவுளே மகிமை உண்டாவதாக. பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 வரை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல். இதனுடைய பொதுமொழியை வாசிப்பார்கள். பவுல் அவர்களை பார்த்து, நண்பர்களே, கப்பல் பயணம் கப்பலுக்கு உள்ள சரக்குகளுக்கு மட்டுமல்ல, நாம் இறுதியின் கூட ஆபத்தானது பெருக்கேட்டை வைத்துக் கொள்வது கூறினார். ஆனால் உள்புற தலைவர் பவுலுக்குரியவற்றை நம்பாமல் கப்பல் தலைவரும் கப்பல் ஓட்டுநரும் கூறியதை நம்பினார். அந்த துறைமுகம் உரிமையாளர்கள் தங்கை உதாரணங்களை ஆகிய பெரும்பான்மையோர் அகிர்ந்து கப்பல் ஏறி இந்தியாவோட தொழிற்பாளர்கள் செலவிட பெருமிச்சு வந்து சேர்ந்து கூறினர். துறைமுகம் எண்ணிக்கையில் வடக்கிழமை நோக்கி அமைந்துள்ளது. தென்னிற்கான முயற்சியை கொண்டு ஒரு நோக்கம் கைவிடுவது எதையும் நம்மளுடைய துறைமுகத்தில் வரையவர்களாக சென்றோம். இந்த நேரத்தில் பாடல்கள் கப்பல்கள் நடத்தப்பட்டதால் காப்பீடு எதிராக செயல்படுகிறது. இதை
ஆட்கள் செய்தி அப்போது சொல்லப்படும் தமிழகம் செய்தி பாதுகாப்பான பகுதி கப்பல் செய்யும்போது கப்பலில் உண்டான கடலில் அது பாடுபட்டு இந்த நாளுக்கு குறிப்பிட்ட நிச்சயம் படம் ரோமான் 5ஆம் அதிகாரம் இன்றிலிருந்து 9 வசனம். ரோமான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை வந்தது. அப்பொழுது இயேசு ரசிக்கப்பட்டு கொண்டார். எபிரேய பாஷையிலே பெஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசலருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானியர், ஊமின உருப்புடையவர்கள் என்பதால் வியாதிப்பட்ட அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் மூலம் அந்த குளத்துக்கு இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலக்கிற பின்பு யார் பற்றி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தமாயிருந்தாலும் சுத்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு புருஷன் அங்கே இருந்தார். படுத்திருந்த அவன் இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கடக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போவதற்கு வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறார் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆசிரியருடைய நிச்சயப்பாடு வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உனக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். உம்மை பாடாத நாமும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே. பாரில் மகிமை இழந்ததே. உம்மை பாடாத நாமும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே. பாரில் மகிமை இழந்ததே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுவே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுவே. எந்தன் பாவத்தை போக்க பாரில் வந்த பரனை போற்றுவே. தேவ பரனை போற்றுவே. எந்தன் பாவத்தை போக்க பாரில் வந்த பரனை போற்றுவே. தேவ பரனை போற்றுவே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுவே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுவே. இயேசு சிந்தின ரத்தம் உந்தனுக்காக சிலுவை அண்டை நீ வா. அவர் சிலுவை அண்டை நீ வா. இயேசு சிந்தின ரத்தம் உந்தனுக்காக சிலுவை அண்டை
வல்லமை ஆற்றல் வேலை ஆண்டுகளை உங்களுக்கு தாரும். உங்களுடைய அருள் ஆண்டுகளை கேட்கின்ற செய்தி வழியாக எங்களை வந்தடைய கற்றுக்கிற தாரும். ஆண்டவரே, ஜபத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொருவரை கத்தராசு இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிற மேற்கொண்டு ஜெபிக்கிறோம் தாமே. ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு விஷயம் நடைபெறும். இறைமகன் இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் நம்முடைய காலங்களை கூட்டிக் கொடுக்கிறார் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் காலங்களையும் நேரங்களையும் நம்முடைய வாழ்க்கையில அதிகப்படுத்தி தருகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு சிறிய கதை. ஒரு தோட்டத்திலே அந்த தோட்ட எஜமானால் ஒரு வாழை மரம் ஒன்று வைக்கப்பட்டது. அந்த வாழை மரம் மிக சீக்கிரமாக வளர தொடங்கியது. அப்படி அந்த வாழை மரம் வளர தொடங்கிய போது அதுக்கு அருகில் இருந்த ஒரு சின்ன ஒரு தென்னை மரத்தை பார்த்தது. இந்த தென்னை மரத்தை பார்த்து, நான் வந்து கொஞ்ச நாட்கள் தான் ஆகிறது, நான் எவ்வளவு வேகமாக வளருகிறேன், நீ என்ன அப்படியே இருக்கிறாய் என்று கேட்டது. ஆனால் தென்னை மரமும் ஒரு பதிலும் சொல்லவில்லை. மிக விரைவாக அந்த வாழை மரம் நடுநடு என்று வளர்ந்து அந்த தென்னை மரத்தை விட உயரமாக இருந்தது. அதுக்கு மிகுந்த சந்தோஷம் தன்னுடைய வளர்ச்சியை பார்த்து. எப்பொழுதும் தென்னை மரத்தை பார்த்து அது கிண்டல் செய்து கொண்டே இருந்தது. நான் எவ்வளவு வளருகிறேன், நீ குட்டையாக இருக்கிறாய். கொஞ்சம் காலத்தில் பார்த்தால் அந்த வாழை மரத்தில் குலை தள்ளி அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. அப்பொழுது அந்த வாழை மரம் மிக உற்சாகமாக காணப்பட்டது. வழக்கம் போல அந்த தென்னை மரத்தை கேலி செய்து கொண்டிருந்தது. பார்த்தாயா, நான் எவ்வளவு விரைவாக வந்து நான் கடிதம் விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் 2 பேர் அங்கே வந்தார்கள். வந்தவர்கள் நேரடியாக வாழை மரத்தை வந்து சுற்றி பார்த்தார்கள். சுற்றி பார்த்தவுடன் அந்த வாழை மரம் ஆச்சரியமாக பார்த்தது. என்னடா நடக்கிறது? அந்த வாழை மரத்துக்கு அப்பொழுது என்ன நடக்குது என்று தெரியவில்லை. அது யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஒருவன் கத்தியை எடுத்து அந்த வாழை கொலையை வெட்ட தொடங்கினார். இந்த வாழை மரம் கதறிக்கொண்டே இருந்தது. ஆனால் அவன் வாழை கொலையை வெட்டி தனியாக எடுத்து வைத்தார். அடுத்த 5 நிமிடத்துக்குள்ளாக வாழை மரத்தையும் வெட்டி, வாழை இலைகளை வெட்டி, எல்லாவற்றையும் துண்டு துண்டாக வெட்டி அவன் எடுத்து சென்று விட்டார். வாழை மரம் ஐயோ என்று கதறி மறித்து போனது. அன்புக்குரியவர்களே, அப்பொழுது பக்கத்தில் இருந்த தென்னை மரம் அமைதியாக அதை பார்த்து கொண்டிருந்தது. இது ஒரு சிறிய கதை போல தோன்றினாலும் வளர்ச்சி என்பது எவ்வளவு வேகமாக நடக்கிறது என்பது முக்கியம் அல்ல, அது எவ்வளவு நிரந்தரமாக உறுதியாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். எனவே எல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காலங்களும், ஒவ்வொரு விதமான நேரங்களும், ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் பிறரை பார்த்து நமக்கு அப்படி இல்லையே இப்படி இல்லையே என்று நினைப்பதை விட, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே என்னை எப்படி வழிநடத்துகிறார், நான் ஆண்டவரோடு எப்படி வாழ்கிறேன் என்பதை நாம் நினைத்து பார்க்க இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, 2-3 சம்பவங்களை நான் திருமறையில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஒரு பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பகுதி. எசேக்கியா ராஜாவை குறித்து அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவனை நோக்கி, உமது வீட்டுக்காரிகளை ஒழுங்குபடுத்து, நீர் பிழைக்க மாட்டீர், மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, திடீரென்று காலையிலே ஒரு எதிர்பாராத செய்தி அந்த எசேக்கியா ராஜாவுக்கு வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக, உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து, உன் வீட்டை ஒழுங்குபடுத்து, நீ உயிரோடு இருக்க மாட்டாய், நீ மரணத்தில் போவாய். இப்படி ஒரு செய்தியை யாராவது ஒருவர் வந்து உங்களிடத்தில் சொன்னால் உங்களுடைய உள்ளம் எப்படி கலங்கி போகும், உள்ளம் எப்படி தவித்து போகும்.
இப்படி ஒரு செய்தியாக நீங்கள் தவிர்த்து போவீர்கள். அன்புக்குரியவர்களே, இது ஒரு சாதாரண ஒரு செய்தியாக இல்லை, இது ஒரு அதிர்ச்சி தருகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனால் இந்த செய்தி போலவே பல அதிர்ச்சி தருகின்ற செய்திகளை நாம் பல நேரங்களில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். நெகட்டிவான செய்திகள், முடியாது, நடக்காது, பார்க்கலாம், பலவிதமான நெகட்டிவான செய்திகள் நம்முடைய உள்ளத்தை பல நேரங்களில் வந்து தாக்குவதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி பலவிதமான இந்த நெகட்டிவான எதிர்மறையான செய்திகள் வரும்போது நாம் உள்ளத்தில் என்ன சொல்லி பார்க்கிறோம், என்ன சொல்லி கலந்துகிறோம் என்று நாம் தெரியும், நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவரே என்ன இப்படி நடக்கிறது, ஆண்டவரே என்ன இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது என்று நாம் மதம் பதறுகிறவர்களாக மாறி போகிறோம். யாராவது நமக்காக ஜெபிக்க மாட்டார்களா, யாராவது நமக்காக உதவி செய்ய மாட்டார்களா, எப்படி இந்த காரியம் நடைபெறுகிறது என்று பல்வேறு எதிர்பார்ப்புகள் நம்முடைய உள்ளத்திலே தோன்றுகிறது. ஆனால் அந்த எசேக்கியா ராஜா அப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்டவுடனே அவன் மனம் கசந்து அழுதான். ஆண்டுடைய சமூகத்திலே அவன் சிவற்றின் பக்கமாக திரும்பி நின்று விண்ணப்பம் பண்ணினான் என்று ஏசாயா அந்த 2 ராஜாக்கள் 23வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் உன்னுடைய பார்வைக்கு உத்தமமாய் நடந்து நலமானதை செய்கிறேன் என்பதை நீ நினைத்தரும் என்று விண்ணப்பம் பண்ணி ஏசாயா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான். உடனடியாக அவன் ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு அழுதான், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழுதான், ஜெப சிந்தையோடு அழுதான். அவன் அப்படி அழுத போது உடனடியாக அடுத்த வசனத்திலேயே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போவதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, நான் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்டினுடைய 15 வருடங்களை நான் கூட்டுவேன் என்று சொன்னார். இந்த சம்பவம் எல்லாம் நடந்த நேரமும் காலமும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 10 நிமிடம் தான் இருக்கு. ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக இத்தனை காரியம் நடந்திருக்கு. ஏசாயா வருகிறார், எசேக்கியாவை பார்க்கிறார், நீ மரணமடைவாய் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஏசாயா அந்த வீட்டை கடந்து வெளியே போவதற்கு முன்பாக, பாதி முற்றத்தை தாண்டுவதற்கு முன்பாகவே எசேக்கியா உடனடியாக ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவரை, நான் செய்ததை நீ நினைத்து பாருங்கள், நான் உத்தமமாய் நடந்தேன், நலமானதை செய்தேன், என் மீது இரக்கம் வையும் என்று கண்ணீரோடு அவர் ஜெபித்தார். அந்த ஜெபம் ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் போய் சேர்ந்து, ஆண்டவர் அதற்குள்ளாகவே ஒரு பதிலை கொடுக்கிறார். அந்த பதிலே அவர் சொல்லுகிறார், கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், நீ உடனடியாக அவனிடத்திலே போய் சொல்லு, 15 ஆண்டுகளை நான் உனக்கு கூட்டிக் கொடுக்கிறேன் என்று. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. இது என்ன ஒரு சம்பவம்? நீ இறந்து போவாய் என்று சொல்லுகிறார். சொல்லி முடித்தவுடன் ஆண்டவரே எனக்கு வாழ்வுகாலம் என்று ஜெபிக்கிறார். அந்த சொன்ன தீர்க்கதரிசி வாசல் தாண்டுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் மீண்டும் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ போய் அவனிடத்தில் சொல்லு, 15 ஆண்டுகளை உனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறேன் என்று. வேதத்தில் அதிக ஒரு பகுதி இருக்கிறது, நான் அடிக்கடி நினைத்து பார்க்கிற ஒரு பகுதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அவர் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறார். தான் செய்ய போவதை அவர் முன்பே அறிந்திருந்தும் தன்னுடைய சீடர்களை சோதிக்கும் வண்ணமாக, நீங்கள் இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே அவர்கள் சீடர்கள் எல்லாம் அலைந்து தெரிந்து என்ன செய்வது என்று யோசிக்கும் போது அந்திரேயா அவர் சிறிய பையனை கொண்டு போய் ஆண்டவரிடத்தில் விடுகிறார். அவன் கரத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தது. ஆண்டவரை ஆசீர்வதித்து கொடுத்தார். 5000 பேருக்கு மேற்பட்டவர்கள் அதை சாப்பிட்டார். அதில் முக்கியமான செய்தி, நான் விரும்புகின்ற அல்லது நான் அதிகமாக யோசிக்கின்ற செய்தி, தான் செய்ய போவதை முன்பே அறிந்திருந்த ஆண்டவர். தான் என்ன செய்ய போகிறோம் என்பது முன்பாகவே
தெரிந்தும் ஆண்டவர் ஒரு சோதனையை கொடுக்கிறார். இங்கே எசேக்கியாவுக்கு அப்படித்தான் என்ன செய்கிறார் என்று உணர்ந்து கொள்வதற்காக ஒரு காரியத்தை சொன்ன உடனே அவன் உள்ளம் கலங்கி போய் கண்ணீரோடு ஆண்டவரை தேடினான். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நாம் யாரை தேடுகிறோம் என்பது மிக முக்கியமான செய்தி. ஆனால் அவருடைய கண்ணீரின் ஜெபமும் அவருக்கு ஆசீர்வாதமாக மாறியது. அன்புக்குரியவர்களே, இந்த காரியத்திலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு செய்தி, ஆண்டவரை நோக்கி பார்த்தவுடன் அவருடைய வாழ்க்கையிலே புதிதாக 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். நாம் எந்த பிரச்சனை மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் இருந்தாலும் தேவனுடைய காரணம் நம்மோடு இருக்கும் என்றால் நாம் அவரை தாண்டி நாம் காரியங்களை செய்வோம். தேவன் நம்மை வழி நடத்துவார். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே வாய்வேன், மதிலை தாண்டுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். எனவே அதை சற்று ஆழமாக நினைத்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே இன்னொரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது பெதஸ்தா குளத்தண்டையிலே படுக்கையாக வியாதிப்பட்டு 38 ஆண்டுகளாக இருந்த ஒரு மனிதன் 38 ஆண்டுகள் கழித்து அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் அடையாளம் காணப்பட்டு அவர் சுகம் பெற்றார் என்று செய்தி சொல்லப்படுகிறது. 38 ஆண்டுகளாக அவர் வியாதியாக இருந்தார் என்று சொல்லப்பட்ட போது அங்கே யாருமே அவன் உதவி செய்யவில்லை என்ற ஒரு பதிவை அவன் ஆண்டவரிடத்தில் சொல்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்டபோது அவன் உள்ளத்தில் இருந்து வந்த ஒரு காரியம், உள்ளத்தில் இருந்து வந்த ஒரு செய்தி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, எனக்கு முன்பாக யாராவது ஒருவர் போய் இறங்கி விடுகிறார்கள், நான் என்ன செய்யட்டும் என்று அவன் கேட்கிறார். 7வது வசனம் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அந்த மனிதன் சுத்தமாக்கி அவன் வீடு திருப்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதன் பின்பு அவர் 14ஆம் வசனத்திலே அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதையே கேடானது ஒன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். எவ்வளவு ஒரு வசனம், அன்பா, ஒரு அருமையான வசனம். 38 ஆண்டுகளாக இருந்த மனிதனுக்கு யாருமே உதவி செய்யவில்லை. அவன் எதனால் வியாதிப்பட்டான் என்று திருமறையில் சொல்லப்படவில்லை. ஆனால் மாறாக ஆண்டவர் சொல்கிறார், மகனே, அதிக கேடானது வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே, நீ சுத்தமடைந்திருக்கிறாய், நீ சந்தோஷமாக இரு என்று சொல்லுகிறார். எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை கடவுள் ஒரு நொடிப்பொழுதிலே கேட்டார். ஆனால் இங்கே ஒரு மனிதனுடைய கதறுவதை 38 ஆண்டுகளாக கேட்பதற்கு யாருமே இல்லை. பாவம் செய்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் உதவிகள் கிடைக்காமல் போகிறது, ஆதரவு கிடைக்காமல் போகிறது. அவன் ஏமாந்து போனவனாக துன்பத்தையும் துயரத்தையும் சகிக்கிற மனிதனாக இருக்கிறார். ஆனால் அவன் உதவி செய்வதற்கு யாரும் வரவில்லை என்ற போதும் கடவுள் அந்த இடத்திலே அவனுக்கு உதவி செய்ய வந்தார் என்ற செய்திதான் இங்கே முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பக்தர்களை கடவுள் சோதிக்கிறார், அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறார். துன்பப்படுகிற மக்கள் மீது கடவுள் கிருபை உள்ளவராக இருக்கிறார், அவர்களையும் கர்த்தர் சுகப்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் என்பதை நீங்கள் பாருங்கள். எனவே இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற செய்தி, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் கடவுள் நம் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார், கடவுள் நம் மீது அன்புள்ளவராக இருக்கிறார், கடவுள் நம் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம் துன்பத்தின் வழியே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னார். இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார் என்று உணர்ந்தவர்களாக நாம் ஆண்டவரிடத்துல நம்முடைய ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மை இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. எந்த அளவு நெகட்டிவான செய்திகள் வந்தாலும் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்ற கவலையும் நமக்கு வேண்டாம். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை எந்த சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும், ஒருவேளை விசுவாசம் இல்லை என்று சொன்னாலும் கூட ஆண்டவர் நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த மாதத்தில் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு துவங்குவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பாராக, நன்மைகளை கொடுத்து வழி நடத்துவாராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம்
நாளிலே ஆண்டவரே, நீர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறீர், எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீர். எனவே நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை எப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக, காண்கிறவர்களாக, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தில் பலப்படுத்தக்கதாக கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லா மக்களையும் ஆசீர்வதியும், எல்லாரோடும் கிருபையை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவை ஜெபித்து ஆசீர்வதிக்கிறதாவே. ஆமென். கர்த்தருடைய கிறிஸ்துவ நாமத்தில் சொல்லுகிறவர்களாக அவர்களாக இயேசுவின் வார்த்தையும் இறுதியிலே அக்டோபர் 32 ஊரடங்கில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அதுவரை ஆராதனையில் ஆன்மீகமானது மாற்றங்களில் இந்த வாசகமாக ஆலய கட்டுமானத்தில் அறிவிப்பதற்கு அதற்காக செலுத்திக் கொள்ளுங்கள். ஆசிசி வாக்கு ஆன்மீகமே நாம் போட வேண்டியது அது ரூபாய் பற்றாக்குறையால் கம்மியாக உங்களது சந்தான சம்பாதிப்பதற்கான ஏற்பாடுகளை ஓய்வுக்கான கவனிப்படைகளை வருகிற ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி காலை 11 முதல் 1 மணி வரை ஆலயம். அப்பொழுது நீங்கள் வந்து பிரியாணி பக்கம் வாங்கியவர்கள் வந்து பிரியாணி பார்க்க செல்லலாம். டோக்கன்கள் இந்த புதன்கிழமை வரை 6ஆம் தேதி புதன்கிழமை வரை மாலை 6 மணி வரைக்கும் டோக்கன் கொடுக்கிறோம். அதற்குள்ளாக தயாரிக்கிறோம். அதனால ஆலயத்தில் வரும்பொழுது உங்களுடைய கவர் காணிக்கைகள் ஏற்கனவே வீடு செல்லும்போது எல்லாருக்கும் கவர் காணிக்கைகள் கொடுக்கிறது. ஒரு கவர் காணிக்கையில் ஒரு மாதம் ஒரு நாள் ஊதியம் கவர் காணிக்கையில் போட முடியாது இருக்கிறோம். ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். அதை உங்களுடைய ஆலயத்தை படைத்து செய்து இருக்கிறோம். அதோடு கூட உண்டியல் கொடுத்துருக்கிறோம். எல்லாருக்கும் உண்டியல் கொடுத்துருக்கிறோம். உண்டியல் சேமிப்பு தொகையிலும் அந்த நாடுகளில் வந்து படக்கூடியாக அன்போடு கொடுத்துருக்கிறோம். தொடர்ந்து ஆலய கட்டணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த நாட்களில் நாம் கிடைக்கப்பட்ட காணிக்கை வரும் ஆர்எஸ்ட் ஃபேமிலி கான்ட்ரிபியூஷன் குடும்ப வழியாக 3000 ரூபாய் கிடைக்கப்பட்டது. ஆர்எஸ் அமைச்சர் 6000 ரூபாய், பிரியாணி மூலமாக 1000 ரூபாய், கட்டிட நன்கொடை 5000 ரூபாய், தசமாக கட்டு வருவதற்கு 2500 ரூபாய், தசமாக கட்டுவர் 2320 ரூபாய், சந்தா 5400 ரூபாய், பெண்களுக்கு செல்லும் ரூபாய் 270 ரூபாய், வார்த்தைகளுக்கு செல்லும் 27 ரூபாய், சட்டசபை 100 ரூபாய், புவர் பணம் 400 ரூபாய், முஸ்லீம் 500 ரூபாய், பெண்கள் 27 ரூபாய், மொத்தம் 52,700 ரூபாய். இன்றிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரை தங்கள் பிறந்தநாள் மற்றும் திறந்த நாளைக்கான கிறிஸ்துவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களையும் மாநில பிறநாட்கள் திருமணம் ஆண்டவர் சாட்சியாக ஆண்டவர் செய்வதாக. பிறந்தநாள் 3ஆம் தேதி திரு பி. சுதாகர் ஜெஃப்ரி ரவிகிருஷ்ணன், 4ஆம் தேதி திரு ஐ. மோகன்தாஸ், ஏ. ஆனந்த் கிருஷ்ணன், 5ஆம் தேதி திரு சரவணன், திருமதி வி. மெரினா, திருமதி ஏ. சத்ரம் சிகாமணி, திருமதி ஜி. 6ஆம் தேதி திரு ஜவஹர், திரு ஸ்டான்லி வால்சி, திரு ஆர். செல்வபாலன், 7ஆம் தேதி திருமதி மேரி கிருஷ்ணன், 9ஆம் தேதி திருமதி ஷீலா, திரு ஆர். ராஜ்குமார், திருமதி சௌந்தரி, ஜே. ஜெயந்தி. திருநாள் காணுபவர்கள் 9/10/2021 திருமதி எனக்கு ஆர். ராஜ்குமார். இவர்களுக்காக நாம் செய்வோம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே.
ஜெபம் செய்வோம். திருப்பணியில் ஆண்டவரை தன்னுடைய பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய ஆசீர்வதியை ஒரு புதிய ஆண்டவருடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன். நாள் ஆசீர்வாதமாக இருந்து கர்த்தர் திரும்பினார். அவருடைய எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதித்தது. புதிய நன்மைகளை வாழ்க்கையில் தந்ததும் அவருடைய விருப்பங்கள் தேவைகளை நிலைநாட்டியதும் நீண்ட ஆயுளோடு நல்ல சரித்திர குடும்பத்தில் மனமகிழ்ச்சியோடு ஆசீர்வாதத்தோடு எதிர்ப்பு வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை ஜெபித்து ஆசீர்வதிக்கிறதாவே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம் சாமி. இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் தெய்வீக அருளால் ஆண்டவரால் வெள்ளத்தால் வழிநடத்தக்கூடிய ஜெபிக்கிறோம். கடந்த 9 மாதங்களில் நீங்களை கிருபையாக வழிநடத்தினேன். இந்த புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதங்களை தான் நான் உங்களை விட்டுவிடுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. பலமனு திடமனதாய் கடக்காதே நிலையாதே. நானும் தேவன் நான் உனக்கு சகாயம் என்று சொல்லி ஆசீர்வதித்த ஆண்டவர் உடைய தெய்வீக அருளை பலத்தை தாரும் ஆண்டவரே. நான் மீண்டும் உங்களை திரும்பவும் கோர்மையான கற்களாக போரடிக்கத்தக்க ஆயுதங்களாக மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறேன் கர்த்தாவே. மீண்டும் ஆண்டவர் புதிய கோர்மையுள்ள ஆயுதங்களாக மாற்றுகிற கர்த்தர் ஆண்டவர் புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலும் என்னுடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்கிறேன். புதிய கிருபைகளால் ஆசீர்வதித்த கர்த்தாவே. அதே போல ஆண்டவரை இருக்கிற இடத்துல எந்த தேவைகளுக்காக ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் அந்த தேவைகளை நாம் சந்தித்து நன்மையை தந்ததுபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அனைத்துடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்டிகையாக ஜெபிக்கிறோம். பண்டிகை ஆசீர்வதித்து கர்த்தர் நன்மையினாலே வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே டோக்கன் பட்டு பிரியாணி பெற்றுக் கொள்வதற்காக இருக்கின்ற மக்கள், கவர் காணியை கொடுப்பதற்காக உதவி செய்த மக்கள், இன்னும் பல நிலைகளில் ஆண்டவருடைய காரியத்தை உதவி செய்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. அதே போல ஆண்டவருடைய தசமபாக தட்டிய காணிக்கைகளை கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். அவர்களோடு கிருபையிற்கு வழிநடத்தும் சாமி. ஆண்டவரே கங்காதரன் சாந்தி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்தில் தசமபாக காணிக்கை கட்டுக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்து தன்னுடைய ஆண்டவரே மாதாந்திர ஆண்டவரை தவணைகளை அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆண்டவரை தேவன் அவருடைய அபரிமிதமாக ஆசீர்வதித்து உடைய நன்மையினால கிருபையினாலும் அவரை வழிநடத்தி அவர்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக ஆற்றல் அவர்களுக்காக இருந்து வழிநடத்தும் சாமி. அதே போல ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை திருச்சபையில் இருக்கிற முதியவர்களுக்காக, ஆண்டவரை பெற்றோருக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, ஆண்டவரை எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து குடும்பங்களில் நன்மைகளை தாரும். ஆண்டவர் வியாதி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இதய வியாதி, தலைவலி, காய்ச்சல், பலவீனங்கள், மூட்டு வலி, கைகால் வலி, சிறுநீரகம், கோலா, பல்வேறு விதமான பிரச்சனை மத்தியில் மருந்து எடுத்துக்கொண்டு ஆண்டவரை அடிபட்டுக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு விடுதலையை தாரும், கர்த்தர் ஒரு கிருபையை தாரும், கர்த்தர் ஒரு பலத்தை தாரும். பலவீனத்திலே மேல பூரணமாய் விளங்கும் என்று சொன்னேன். ஒருத்தர் வியாதிப்பட்டால் போக்குவரத்திலே சென்று எண்ணெய் பூசி ஜெபிக்கவும், அப்பொழுது அவர்கள் சுகமடைவர் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கர்த்தாவே. அப்படியாக ஒவ்வொருவரும் நல்ல சுகத்தை படுத்தி மாணவி தந்தபடியாக ஜெபிக்கிறோம். ஆலயத்தில் இருக்கிற கமிட்டி உறுப்பினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. செயலாளர், பொருளாளர், கமிட்டி குடும்பங்களை ஆசீர்வதியும். அந்த குடும்பங்களிலே உடைய வல்லமையை தந்து வழிநடத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல கட்டிட கமிட்டிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். அதே போல ஆண்டவரே திருச்சபையில் ஆண்டவரே பெண்களுக்கு சங்கத்துக்காக, வாலிபர்களுக்காக, நியாயங்களுடைய ஆசிரியர்களுக்காக, பொறுப்பாளருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் கிருபையினால் வழிநடத்தி அந்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே எஸ்தர் ஜெபக்குழுவுக்காக, எலியா ஜெபக்குழுவுக்காக, ஆண்டவரே இதுவாக ஆண்டவரே வாலிபர்களுடைய விதியும் ஜெபக்குழுவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மை கொடுத்து வழிநடத்தும். ஆண்டவரே இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய வாரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தினாலே இந்த பணிகளை எவ்வளவு ஆசீர்வாதம் வழிநடத்தி வந்திருக்கிறேன். வானத்தின் பல வழிகளை திறந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆலயத்தை நீர் கட்டி கொண்டிருக்கிறேன். உம்முடைய ஆலயம் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக என்னுடைய பணிகள் நிறைவடைய கர்த்தர் கொடுக்கிறார். இதற்காக காணிக்கை கொடுக்கிற மக்களை ஆசீர்வதியும். இன்னும் அநேகருடைய உள்ளத்தில் ஆண்டவரே இந்த காணிக்கை கொடுப்பதற்கான ஏவுகளை தந்தபடியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய காலம் பணி நடத்தும் ஆண்டவரே. இப்படியாக உடைய சமுதிரங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரை கேட்டு மறந்த எல்லாருக்கும் கருத்தில் வைக்கிற வழி நடத்தும். ஆசீர்வதி வளப்படுத்த காத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமும் பரவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய கடவுளுடைய பரிசுத்த ஐக்கிய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு வெளிப்பட்டு சதா காலங்களில் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அணுகும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பீரும். இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கணித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக, அவர் தாவீதோடு இருப்பாராக. சமாதான